பெண் நோயாளிகளின் பெரினியல் பராமரிப்பு. பெரினியல் கேர் ஃபார் ஃபீமேல் பேஷண்ட்ஸ். நோயாளியின் பிறப்புறுப்புகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஸ்கின்னை, தோலை சுத்தம் செய்து பராமரிப்பது பெரினியல் கேர் அல்லது பெரி கேர் என்றும் அழைக்கப்படுகிறது. பெரினியல் பகுதி விரைவில் தொற்றுகளுக்கு ஆளாகும் நுட்பமான பகுதி ஆகும். அதனால்தான் இந்த பகுதியின் தினசரி பராமரிப்பு மிகவும் முக்கியமானது. இந்த வீடியோவில் ஒரு பெண் நோயாளிக்கு பெரினியல் கேர் எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பதை கற்றுக்கொள்ளலாம். இப்போது பெரினியல் கேரின் நோக்கங்களை அறிந்து கொள்ளலாம் வாங்க. தொற்று ஏற்படாமல் தடுப்பது, தோல் எரிச்சலை அதாவது ஸ்கின் இரிட்டேஷனை குறைப்பது, உடல் துர்நாற்றத்தை தடுப்பது, இரத்த ஓட்டத்தை பராமரிப்பது, பிரசவத்திற்கு பிறகு பெண்கள் குணமடைய உதவுவது, நோயாளியை புத்துணர்ச்சியுடனும் நல்ல மனநிலையுடனும் உணர உதவுவது. இப்போது பெரினியல் கேருக்கு தேவைப்படும் பொருட்கள் என்னவென்று பார்க்கலாம் வாங்க. பெரிய பவுல், சோப் மற்றும் சோப் டிஷ், பாத் டவல், பெட் பேன், கிளவுஸ், காஸ் பீஸ், கிட்னி ட்ரே, ஆர்டரி ஃபோர்செப்ஸ், டிசெக்டிங் ஃபோர்செப்ஸ், டிஷ்யூ பேப்பர், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், டயப்பர் தேவைப்பட்டால், மேக்கின்டோஷ். செயல்முறைக்கான தயாரிப்பு. நோயாளிக்கு செயல்முறையை விளக்குங்கள். அவரின் பிரைவசிக்காக கதவை மூடவும் அல்லது ஒரு ஸ்கிரீனை போடவும். தேவைப்படும் அனைத்து பொருட்களையும் எடுத்து வந்து நோயாளியின் பெட்டிற்கு அருகில் வைக்கவும். தொற்று ஏற்படாமல் இருக்க உங்கள் கைகளை கழுவி ஸ்டெரைல் கிளவுஸை அணிந்து கொள்ளுங்கள். இந்த செயல்முறைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எந்த பொருட்களையும் அப்புறப்படுத்துங்கள். இப்போது நாம் பெண் நோயாளிகளுக்கு பெரினியல் கேர் கொடுப்பது எப்படி என்று அறிந்து கொள்வோம் வாங்க. நோயாளியை ஒரு பக்கமாக திருப்பி அவரின் இடுப்புக்கு அடியில் மேக்கின்டோஷை வைக்கவும். இது பெட் ஈரமாவதை தடுக்கும். பிறகு மீண்டும் அவரை நேராக படுக்க வைக்கவும். பின்னர் பெரினியல் பகுதி மட்டும் தெரியும் வகையில் நோயாளியின் மீது ஷீட்டை போர்த்தவும். ஒரு பெரிய கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். பின்னர் வாஷ் கிளாத்தை எடுத்து அதை இது போல மடித்து 4 லேயர்கள் வரும்படி மடிக்கவும். வாஷ் கிளாத்தை வெதுவெதுப்பான நீரில் நனைத்து பிழிந்து எடுக்கவும். வாஷ் கிளாத்தில் சோப்பை தடவவும். முதலில் தொடைகளை சுத்தம் செய்து பின்னர் அதே போல பெரினியல் பகுதியை மேலிருந்து கீழாக சுத்தம் செய்யவும். சோப்பு யோனிக்குள் அதாவது வஜைனாவிற்குள் போகாமல் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போது மற்றொரு வாஷ் கிளாத்தை வெதுவெதுப்பான நீரில் நனைத்து பிழிந்து எடுக்கவும். அதை பயன்படுத்தி வைத்து சோப்பு தடவிய பகுதிகளை சுத்தம் செய்யவும். பின்னர் லேபியாவின் வெளிப்புற மற்றும் உள்பகுதிகளை சுத்தம் செய்யவும். ஒவ்வொரு ஸ்ட்ரோக்கிற்கும் வாஷ் கிளாத்தின் வெவ்வேறு லேயரை பயன்படுத்த வேண்டும். தேவைக்கேற்ப வாஷ் கிளாத்தை மாற்றவும். ஆர்டரி ஃபோர்செப்ஸால் ஒரு காஸ் பீஸை பிடித்து அதை ஆன்டிசெப்டிக் சொல்யூஷனில் நனைத்து லேபியல் பகுதிகளை சுத்தம் செய்யவும். முதலில் வெளிப்புற லேபியாவின் ஸ்கின்னை மேலிருந்து கீழாக சுத்தம் செய்து பின்னர் உட்புற லேபியாவை மெதுவாக திறந்து அதே முறையில் சுத்தம் செய்யவும். பின்னர் நோயாளியை லேட்டரல் பொசிஷனில் அதாவது பக்கவாட்டில் திருப்பி சோப்பு மற்றும் தண்ணீரை பயன்படுத்தி ஆனல் அதாவது ஆசனவாய் பகுதியை ஒரு வாஷ் கிளாத்தால் சுத்தம் செய்யவும். சுத்தமான டவல் அல்லது நாப்கினை பயன்படுத்தி பெரினியல் பகுதியின் ஈரத்தை துடைத்து ட்ரையாக வைக்கவும். இறுதியாக நோயாளியை நேராக மல்லாக்க படுக்க வைத்து பெரினியல் பகுதியில் பவுடரை போட்டுவிடுங்கள். நோயாளி உடைகள் அணிந்து கொள்ள உதவுங்கள். மேக்கின்டோஷை அகற்றி பின்னர் அவரை வசதியான நிலையில் படுக்க வைக்கவும். கிளவுஸை அகற்றி அவற்றை முறையாக அப்புறப்படுத்துங்கள். அனைத்து கருவிகளையும் சுத்தம் செய்து அவற்றின் சரியான இடத்தில் வைக்கவும். பின்னர் உங்கள் கைகளை கழுவி ப்ரொசீஜர் ஷீட்டில் செயல்முறை தாளில் செயல்முறையை பதிவு செய்யவும். செயல்முறை முடிந்த பின்னர் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள். நோயாளியை ஒரு வசதியான நிலையில் வைத்திருங்கள். மேலும் அவருக்கு எந்த அசௌகரியமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெரினியல் பராமரிப்பு தினமும் செய்யப்பட வேண்டும். குறிப்பாக தொற்று ஏற்பட்டாலோ அல்லது அறுவை சிகிச்சைக்கு பின்னரோ குளிர் அல்லது மிகவும் சூடான நீர்
அசௌகரியத்தை ஏற்படுத்தும் என்பதால் பெரினியல் கேரின் போது வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்துங்கள். எரிதல், சிவத்தல் அல்லது தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை தொடர்பு கொள்ளவும். எந்த அசாதாரண மாற்றங்களையும் தாமதமின்றி செவிலியர் அல்லது மேற்பார்வையாளரிடம் தெரிவிக்கவும். இந்த வழியில் சரியான நடைமுறை மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் பெரினியல் கேரை திறம்பட வழங்க முடியும். இது நோயாளிக்கு ஆறுதலையும் பாதுகாப்பையும் உறுதி செய்கிறது.